அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். கோயம்புத்தூருக்கு போய் கண்ட இடத்துல கோளாறான கதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபுல்லா பாருங்க. மார்னிங் சீக்கிரமா வந்துருச்சு, மனமா ஒரு டீயை போட்டு மஜாவா குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த சைடு பார்த்தா ஏதோ பக் பக்னு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா நம்ம அங்கவை முட்டையை போட்டு வச்சிருக்காளுவோ. அதை நைஸா எடுத்து சைஸா டப்பால போட்டு வச்சுட்டேன். அப்புறம் காலேஜ் டைம் பண்ண காலேஜ் கிளம்பி போயிட்டோம். ஒரு 3 நாளா வீடியோ வராத காரணம் காலேஜ் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் வீடியோ வரல. அதெல்லாம் பார்த்து நம்ம அசந்து உட்காந்தோம்னா எப்படி 10K அடிக்கிறது? அதனால இனிமே ப்ராப்பரான வீடியோஸ் ரெகுலரா வரும். என்னமோ தெரியல, இன்னைக்கு மட்டும் கிளாஸ் மாத்தி விட்டாங்க போல. நாங்க பாட்டுக்கு எங்க கிளாஸ்க்குள்ள போனா வேற யாரோ உட்கார்ந்திருக்காங்க. ஐயோ மன்னிச்சுன்னு மேல ஓடிடும். அப்புறம் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போனா யாரையா கைது பண்ணி வச்சிருந்தாங்க. யாருன்னு பார்த்தா பல நாள் ஆட்டம் கொடுத்த நம்ம சண்முகம். இவங்க குடும்பத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போதைக்கு 2 பேர் தான் மாட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தனை பிடிச்சி அவன் சொல்லி அப்பவே முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா மிட் நைட் ஆனோடனே கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். கிளம்பும் போதே நல்ல சகுனா வண்டி நின்றுச்சு. அதை அப்படியே தள்ளிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்துட்டோம். ஒரு 4:50 போல ட்ரெயின் வந்துருச்சு. ஏறி ஒரு மஜாவான சொருவுல போட்டு தூங்கிட்டேன். அப்புறம் காலையில எழுந்திரிச்சா ஒரு அருமையான சூரியன் உதிப்பு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே மஜா காஃபி போட்ட டைம் ஆனோடனே பையாட ஒரு மஜாவா காஃபி வாங்கி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இடையில ஈரோடு ஸ்டாப்ல நிறுத்தினாங்க. இந்த கூட இருந்த பித்துக்குள்ளி வடன்னு சொல்லி என்னத்தையும் வாங்கிட்டு வந்துருச்சு. அது 10 நாள் முன்னாடி போட்டதா இருக்கும் போல கல்லு மாதிரி இருக்கு. அங்கிருந்து கிளம்பினா இன்னொரு இடத்துல ஸ்டாப்பிங். அந்த கேப்ல இவன் கீழே இறங்கி புதருக்குள்ள என்னத்தையே பார்த்தேன்னு போய் பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயிட்டோம். ஊரு அந்த மாதிரி இருக்கு ஊரு. அப்புறம் சிபி நார்த் ஸ்டேஷன்ல ஓடுங்கடான்னு இறக்கி விட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். கொள்ளையில போறது எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குதுன்னு தெரியல. கோயம்புத்தூர் வந்ததே சண்டே மார்க்கெட்ல ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டி தான். எங்கேயுமே போக முடியாம வயிறு வலி வந்து விளங்காம போச்சு. இதை வச்சுக்கிட்டு எல்லாம் ஊருக்கு போக முடியாது. தடுக்கி விழுந்த திருப்பூர்னு அப்படியே எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். ஆக மொத்தம் வந்த காரியம் வீணா போச்சு. அப்புறம் அங்க போய் இருந்த பசிக்கு தோசை சுட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் இருந்தேன். அப்புறம் ரெஸ்ட் எடுத்தோன்னே எப்படியோ கடைசியில சரியாயிருச்சு. இந்த மாதிரி நிலைமை எதிரி கூட வரக்கூடாது. தண்ணி குடிக்காதனாலதான் பிரச்சனையாச்சுன்னு வாங்கி மாட்டிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல புக் பண்ண பஸ் வந்துருச்சு. ஏறி படுத்தவன் திருச்சியில வந்துருச்சேன். ஏன்னா அதுக்கு மேல தலைவலி பின்ன ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா எப்படியோ அடிச்சு பிடிச்சு வந்து இறக்கி விட்டாங்க திருச்சியில. பெரிய டோசர் வர சொல்லி அப்படியே வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். இந்த வீடியோ அவ்வளவுதான்ப்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்க போட்டு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போங்க. அடுத்து ஒரு மஜ்ஜமான விளாகோட வரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.